ஹைடா, நான் ஜாஸ்மின். இப்போ டேகிக்கான மினி எஃப்எஃப் மௌன மொழி பார்ட் 14. எஃப்எஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணேன்னு சொல்லி எதுக்கு வச்சுக்காதீங்க. என்ன இந்த அக்கா கமெண்ட்டுக்கெலாம் ரிப்ளை பண்ண மாட்டாங்க அப்படின்னு எப்போவும் சொல்கிற மாதிரி தான்டா. சுத்தமாக டைமே கிடையாது தெரியுமா. இருந்தாலும் என்னால் இதை விட முடியல. ஏன்னு தெரில, எனக்கு இவ்வளோ ஹெவி ஒர்க் இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது இந்த ஸ்டோரி சொல்கிறது தான், பிடிசி வச்சு எடிட் பண்ணுறது தான். அதனால் என்னால் இதை சுத்தமாக விடவே முடியல. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வேளை நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலைன்னா கோச்சிக்காதீங்க சரியா. கண்டிப்பாக அக்கா கொஞ்சம் பிஸியாக இருப்பேன், அதனால தான். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு நியூ சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது வந்து சாங்கை வச்சு எடிட் பண்ணி ஃபுல் சாங் வந்து போடுறது. அது வந்து இந்த சேனலில் போட்டேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து காப்பிரைட் விழுகும். அதனால தான் என்னால் ரெக்கார்ட் தான் பண்ண முடியலன்னு சொன்னேன். எடிட் வந்து என்னென்னு சொன்னால், சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லையா. கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் டைம் கிடச்சா கூட உட்காந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டாக என்னால் எடிட் பண்ண முடியும். அதனால தான் நான் வந்து சாங் எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். உங்களுக்கு எதுனா சாங்கு எந்த பேர் வச்சு போடணும், உங்களுக்கு எந்த பேருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டே குக் நான் போட மாட்டேன். ஜி குக், வி மீன், டேகி, இந்த மாதிரி வந்து எந்த பேரை வச்சு எந்த சாங்குக்கு வந்து எடிட் பண்ணி போகணுன்னு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்லேயே நான் வந்து கண்டிப்பாக எடிட் பண்ணி போடுறேன், ஓகேவா. வேறு இன்னொரு விஷயத்தையும் வந்து நான் சொல்கிறேன். அசீன் இதை நான் கண்டிப்பாக கேட்பேன்னு நினைக்கிறேன். அசீன் சாரிடா, நீ உன்னுடைய பர்த்டே அன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் சேனலில் உனக்காக எஃப்எஃப் ஒரு 1 ஹவருக்கு மேலே நான் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி நீ வச்சுருந்தேன்டா. ஆனால் என்ன ப்ராப்ளம்னே தெரில, என்னால் போடவே முடியல. அது நினைக்கும் போது என்னன்னு தெரில, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அசீன். சாரி, உனக்காக நான் ஸ்பெஷலாக அதில் போடணுன்னு நினச்சேன். நீ சொன்ன மாதிரியே கண்டென்ட்டை வச்சு நான் போடணுன்னு நினச்சேன். சாரிடா, அதனால் நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். கண்டிப்பாக அது ஃபுல்லாக நான் டிலீட் பண்ணிட்டேன். நியூவாக எனக்கு ஒரு 1 மந்த் டைம் கொடு கண்டிப்பாக. ஏன்னா அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட நான் வந்து அதை 1.5 ஹவருக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணேன். ஸோ அதை யோசிச்சு பாரு, அதுக்காக நான் வந்து எத்தனை நாள் வந்து நான் அதுக்காக நான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. அது அது சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா எனக்கு எந்த அளவுக்கு இருக்கும்ல. அதனால தான் கண்டிப்பாக உனக்காக அதில் நான் 1 ஷாட் கண்டிப்பாக போட வேண்டாம். வேறு என்ன சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. அப்புறம் ஸ்டோரி முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் வந்து ஆரம் வந்து புரிஞ்சுருந்துருப்பார். ஜின் வந்து ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜின் எந்த அளவுக்கு அவங்களுடைய லவ்க்காக எந்த அளவுக்கு அவங்க வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆரம் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கியூட்டு ஜி குக்கு 2 பேரும் கியூட்டாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே எதுவுமே பேசாமல் பார்வையாலே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் என் பொண்ணு கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கத்துறாங்க. இந்த கத்துற சத்தத்தை கேட்டான் சுகா அப்புறம் 2 பேருமே அங்கே பார்க்குறாங்க. என்னன்னு சொன்னால் பாட்டி இல்லை, அவங்களும் அவங்க பொண்ணு அப்புறம் பேத்தி கூட பேக்கை தூக்கிட்டு நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், என் பேத்திக்கு இங்கே இடம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நான் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி அப்படியே கிளம்பி போகிறாங்க. அவங்க 2 பேரும் முன்னாடி போயிட்டாங்க. பாட்டி வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பி பார்க்குறாங்க, யாருன்னா ஸ்டாப் பண்ணுவாங்களான்னு. யாருமே பாட்டியை ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஜின்னு கிச்சனில் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க வெளியே வந்து நின்று கையை கட்டிட்டு அவங்க பாட்டியை தான் பார்த்துட்ருக்குறாங்க. போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்டாப் பண்ணவே இல்லை. பாட்டியும் கோச்சிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. போகிறதுக்கு முன்னாடி டயாங்கையும் சுகாவையும் ஒரு முறைச்சிட்டு தான் போயிருந்துருப்பாங்க. ஜின் இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இப்போது கிச்சனுக்குள்ளே தான் போகிறாங்க. இங்கே டயாங்க்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பாட்டிலாம் கோச்சிட்டு போகிறாங்க இல்லையா, அதனால் எப்படியாவது போகிறவங்கள ஸ்டாப் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் என்ன பண்ண சுகாட்ட இதை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு வராரு. ஆனால் எப்படி பேசுகிறதுன்னு அவருக்கு புரியல. ஒரு செகண்ட் நின்று சுகாவை பார்க்குறாரு. சுகாவும் ஒன்றுமே புரியல. அவரும் டேங்கை தான் பார்த்துட்டுருக்கிறாரு. இப்போ சுகா என்ன பண்ணுறாரு, சுற்றி பார்க்குறாரு. வீட்டில் யாருமே இல்லை, ஜின் மட்டும் தான், அதுவும் கிச்சனில் தான் இருக்கிறாங்க. இப்போ டயாங் கிட்ட வராரு. அவள் தான் டயாங் விட்டால் போதுண்டா அப்படிங்கிற மாதிரி அவர் நேராக போய் கிச்சனுக்குள்ளே ஓடிடுறாரு. பின்னாடியே சுகாவை போயிருந்துருப்பாரு. கிச்சனுக்குள்ளே அவங்க அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அப்படியே ஸ்டாப் ஆகி வாசலே நின்றுக்கிட்டாரு. இப்போ போன ஸ்பீடில் நேராக போய் ஜின் மேலே இடிச்சிட்டாரு. விழுந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே நிற்கிறது டயாங். என்னாச்சு, இப்போ எதுக்கு இவ்வளோ வேகமாக வர? அது வந்து பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன பாட்டி கோச்சிட்டு போகிறாங்கன்னு வந்தியா? ஆமான்னு சொல்லி டிங்கி தலையாட்டுறாரு. அவங்க அப்படி தான் போவாங்க, அதை நினச்சிலாம் நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்காத. இப்போ போகிறாங்களா, போயிட்டு நெக்ஸ்ட் மந்த்து திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அவங்களுக்கு அவங்க பொண்ணு வீட்டெலாம் செட் ஆகாது.
ஏன்னா என்னை பேசணும்ல, அதனால் கண்டிப்பாக அவங்க ரிட்டர்ன் வருவாங்க. சரியா? அதை நினச்சிலாம் நீ ஃபீல் பண்ணாத. இந்த காஃபி குடி அப்படி சொல்லி இப்போ காஃபி வந்து கொடுக்குறாங்க. இல்லை வேண்டாம், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி டேங் கேட்குறேங்க. இல்லை வேணாம் வேணாம், இந்தா நீ காஃபி குடி, ஆரம் எல்லாத்தையும் ரெடி பண்ண சொன்னார், நானே பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி ஜின் ரொம்ப ஹாப்பியாக ஆரம் சொன்னார் இல்லையா, அதனால அவர் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரி சரி, நீ வெளியே போய் காஃபி குடி அப்படி சொல்லி ஜின் சொல்கிறாங்க. ஆனால் டேங் அதே இடத்துல நின்றுட்டுருக்குறாங்க. என்னாச்சு போ, அவருக்கு வெளியே போனால் சுகா இருப்பார், அவரை எப்படி ஃபேஸ் பண்ணுறது சொல்லி டேங்க்கு தெரியல, அதனால் டேங் வந்து இங்கே நின்றுட்டுருக்கிறாரு. இல்லை நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சைன் லாங்குவேஜில் சொல்கிறாரு. சரி இங்கே இருக்கணும், ஆனால் நீ எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி டேங்கை கூட்டி கொண்டு போய் ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு அவர் தான் எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்குறாங்க. டயாங் நீ உன்னை பற்றி சொல்லு அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து வேலை பார்த்துட்ருக்கிறாரு. டயாங் இங்கே திருன்னு முடிச்சுட்ருக்கிறாரு. இப்போ தான் ஜின் அப்படின்னு நாக்கு கிடச்சிட்டு, சாரி ஏதோ ஒரு ஞாபகத்தில் கேட்டேன், இது தப்பாக எடுத்துக்காத, இரு நான் எல்லாரை பற்றி சொல்லிட்டா. நீ இப்போ தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்க, முக்கியமாக பாட்டியை பற்றி சொல்கிறேன், அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணுன்னு அப்படி சொல்லிட்டு ஜின் குக் பண்ணிக்கிட்டே ஒவ்வொருத்தவங்களை பற்றியாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு. பாட்டி பற்றி சொல்லணுன்னா அவங்க வாயில் விஷம் வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் நடந்துக்கணும். அவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்மளால நிம்மதியாக இருக்க முடியாது, புரியுதா? ஆனால் இப்போ 1 மாதம் வரைக்கும் நீ எவ்வளோ வேணாலும் ஃப்ரீயாக இருந்துக்க, கண்டிப்பாக 1 மாதம் கழிச்சு அவங்க ரிட்டர்ன் வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹரமை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியாது, என்னையும் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் உன்னுடைய விஷயத்துலையும் சிவாவோட விஷயத்துலையும் நானாக முடிவு எடுத்துட்டேன் இல்லையா, அதை நினச்சி அவருக்கு கோவம் வருத்தம், வேறு எதுவும் இல்லை. அவர் பையன் மேரேஜை அவர் நின்று பார்க்கலல்ல, அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹரம்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம், ஏன்னா அவர் என் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்காரு. அப்புறம் சுபினை பற்றி சொல்லணுன்னா அவனால் பேச முடியாது, கேட்க முடியாது, இருந்தாலும் ரொம்ப பேசணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவான். அவன் யோசிக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவான். அப்புறம் அவனுக்கு ரொம்ப கோவம் வரும், யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவ்வளோ கோவம் வரும், என்னால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. உனக்கு தெரியுமா, உனக்கு மேரேஜ் நடக்க அன்றைக்கி வந்தோம்ல நாங்கள், அன்றைக்கி அவன் என்னென்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சூபின் பண்ண விஷயத்த எல்லாத்தையும் இது வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அது யார் இது ஜெஹோப், அவரை போய் அப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கிறான், அப்புறம் என்னமோ இவரை பார்த்து பயந்துட்டுருக்குறாங்க. ஆனால் என் பிள்ளை ரொம்ப பாவம், அது என்ன பாவம் பண்ணிச்சு, இந்த வேர்ல்டில் இப்படி வந்து அவனை எல்லோரும் ஒதுக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டயாங் அப்படி சொல்லிவிட்டு அங்கே ஜின்னுக்கு அப்படியே கண்ணில் அப்படியே டியர்ஸே வந்துடுது. ஜின்னே வந்து சாரிப்பா, நான் என்னென்னமோ பேசிகிட்ருக்கேன்ல. சரி அடுத்து யார், ஜங்குக்கு ரொம்ப கேரிங் எல்லார் மேலேயும். எனக்கு ஒன்றுனா ஆளாக வந்தால் வந்து நிற்பான், அவங்க பாட்டிக்கிட்ட அப்படி சண்டை போடுவான், சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். அவங்க பாட்டி அவன் முன்னாடி என்னை திட்டுறதுக்கே பயப்படுவாங்க. நைட்டில் எந்நேரம் ஆனாலும் சரி என்னையும் சுபினையும் பார்க்காம அவன் போய் தூங்கவே மாட்டான். சுபின் ஜங்குக்கிட்ட கோவமே பட மாட்டான், எல்லாத்தையும் அவன் அண்ணன்கிட்ட ஷேர் பண்ணுவான், என்கிட்ட கூட சொல்ல மாட்டான். ஆனால் அவன் அண்ணன் தம்பிக்குள்ளே அவ்வளோ சீக்ரெட் இருக்கும். சுபின் இந்த மாதிரி இருக்கிறானேன்னு சொல்லிட்டு அவன் மனசில் கவலை இருந்தாலும் அதை அவன்கிட்ட வெளிக்காட்ட மாட்டான். ஆனால் சுகா அப்படி கிடையாது. நானே சுகாவை தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தேன், அவங்க பாட்டி மாதிரி சுகா வெறுக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வேற ஒரு விஷயத்துக்காக சுபின்ட்டு தள்ளி இருந்தான். சுகாவுக்கு ஒரு ஏக்கம், நான் பாடுறோம், தம்பி பாடுறாங்க, அப்பா பாடுறாங்க, அம்மா பாடுறாங்க, ஆனால் இதை உலகமே கேட்குது, ஆனால் கூட பிறந்த தம்பி கேட்கலையே அப்படின்னு உன் மனசில் ரொம்ப வலி. அதை நாங்கள் எல்லாம் தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் அந்த பக்கம் சூபினும், ஜங்குக்கா நான் மட்டும் என்கிட்ட பேசுகிறானே, சுகா நான் என் கூட பேச மாட்டானே அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தான். ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அதனால தான் சுகாவும் சுபினும் ஒன்றும் சேர்ந்துருக்காங்க. அது நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. ஜங்குக் மாதிரி சுகா கிடையாது. ஜங்குக் எதாக இருந்தாலும் வெளியே பேசிடுவான், ஆனால் சுகா எல்லாத்தையுமே அவன் உள்ளே வச்சுப்பான். அதனால தான் இத்தனை வருஷம் நானே ஒன்று தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன். இன்றைக்கி அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது. அந்த 1 வீக்கும் அவன் எப்படி இருந்தான்னு தெரியுமா, என்னால் என் பிள்ளை அப்படி பார்க்கவே முடியல டயாங் அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் கிட்டே வந்து நிற்கிறாரு. போதும், இதுக்கு மேலே என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, உன்கிட்ட தான் இருக்குது, இனிமேல் என் பிள்ளை எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜின் வந்து இப்போ டயாங்கோட கையை வந்து பிடிக்கிறாங்க. என்ன புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டயாங்கும் சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன், என்னதான் ஹரமோட அம்மா என்னை இப்படி என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாலும்
ஆரமாக இருக்கட்டும் இல்லை என் பசங்களாக இருக்கட்டும், எல்லாருமே என் மேலே ரொம்ப கேரிங். ஆரம் என் மேலே கோவப்பட்டாலும் அதுக்கப்புறம் அதை நினச்சி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நீயும் இந்த ஃபேமிலியில் வந்திருக்க, உன்னை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும். நீயும் சுகாவும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ் கழித்து ஜங்குக்கும் ஜிமினுக்கும் கூட மேரேஜ் பண்ணி வச்சிடணும். ஜிமின் கூட ரொம்ப நல்ல பிள்ளை தான், எனக்கு ஜிமினை கூட ரொம்ப பிடிக்கும். முன்னாடிலாம் வருவான் சுகா கூட, ஏன்னா சுகாவுக்கு தானே அவன் பிஏவாக இருந்தான். இப்போ தான் ஜங்குக்கு பிஏவாக இருந்திருக்கான். ஜங்குக்கை பற்றி பேசினாலே ரொம்ப பயப்படுவான். ஆனால் இப்போ பாரு, ஜங்குக் அவன் வீட்டில் தான் இருக்கிறான். அப்புறம் என்ன, சுபின் தான். இனிமேல் நான் சுபின் நினச்சி கவலைப்பட மாட்டேன். எனக்கு அப்புறம் சுபினை நீயும் ஜிமினும் நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இப்போது டேங் வந்து அந்த டிஎஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு, ஏன் சுபினுக்கும் நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. உங்களோட எங்களோட அதிகமாக அவனை லவ் கொடுத்து கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு நல்ல பர்சன் கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஏன்னா அவன் ரொம்ப பியூர், மனசளவில் யாருக்கும் அவன் கெடுதல் நினைக்க மாட்டான். நீங்கள் அதெல்லாம் நினச்சி பயப்படாதீங்க. இப்போ தானே ஸ்கூல் போகிறான், படிக்கிறான், இன்னும் அவனுக்கு லைஃப் நிறையா இருக்குது. அம்மா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சுகா வந்து சீன்றாரு. பயந்தே போயிடுறாரு. என்னடா கிச்சனுக்குள்ளே எப்படா வந்த? அம்மா நீ பேசுனதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு, ஆனால் இவன் என்ன பேசிகிட்டு இருக்கான் எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஏன்னா அவருக்கு தான் சைன் லாங்குவேஜ் தெரியாதே, அதனால் வந்து கேட்டுட்ருக்கிறாரு. ஜின் கேவலமாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லுக்கு. ஏம்மா அப்படி பார்க்குற? ரொம்ப கஷ்டம்டா. என்னம்மா எதுக்குமா இப்படி கேவலமாக பார்க்குற? ரொம்ப கஷ்டங்கிற என்ன? இல்லை, லவ் பண்ண, போராடின, மேரேஜ் பண்ண, எல்லாமே பண்ண, ஆனால் அவன் பேசுகிறது உனக்கு புரியலைன்னு சொல்கிறியே, அதை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே ஜின்னோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. டேங் அது முடிஞ்சிச்சு பாரு, அது கொஞ்சம் பார்த்துக்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீ ரூமில் போய் ரெஸ்ட் எடு. அது ஜங்குக்காக தான் இருக்கும், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து இப்போ அவங்க ரூமுக்கு போகிறாங்க. இப்போது டேங் என்ன பண்ணுறாங்க, ஜின் சொன்ன விஷயத்த அவங்க செய்யணும்ல, அதனால் அவங்க நேராக இப்போது அந்த ஸ்டவ் இருக்க இடத்துக்கு தான் போகிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜின்னுக்கு சொல்லவா வேணும், அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. அந்த ஸ்மெல்லு அப்படி இருக்குது, இப்போவே சாப்பிடணும் போல் டேங்க் வந்து தோணுது. டேங்க்கு ஒரு செகண்ட் அவங்க அம்மாவோட ஞாபகம் வருது. எப்போவுமே அவங்க அம்மா குக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா டேங்க் போய் அதை ஓப்பன் பண்ணி அப்படியே ஸ்மெல் பண்ணுவார். அதுதான் அவருக்கு வந்து தோணிகிட்டே இருக்குது. இப்போ டக்குன்னு வந்து சுகா வந்து அப்படியே ஹக் பண்ணிடுறாரு. டேங் அப்படியே பயந்து போய் கையில் வந்து அதோடைய மூடி மாதிரி வச்சுருந்துருப்பார்ல, அதை கீழே போகலான்னு சொல்லி போகிறாரு. இந்த பக்கம் சுகா வந்து அப்படியே அதை பிடிச்சிட்டாரு. என்ன பண்ணுற, கீழே விழுந்து அம்மா வந்துட மாட்டாங்களா, ஏதோ சத்தம் கேட்குதுன்ட்டு அப்படின்னு சொல்லி அங்கே டேங்கோட காதுக்கிட்ட சுகா வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் டயாங்க்கு தான் சுத்தமாக ப்ரீத் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்க என்ன சாதாரணமாக லவ் பண்ணாங்க, பார்வையாலே லவ் பண்ணவங்க, இன்றைக்கி இப்படி வந்து ஹக் பண்ணுறதும் இந்த மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரியா ஒரு காதுக்கிட்ட போய் பேசுகிறதும் இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல, இதெல்லாம் புதுசு தானே. அதனால் அவங்க டயாங்கால் சுத்தமாக ப்ரீத் பண்ணவே முடியல. டயாங் அப்படியே கண்ணை டைட்டாக மூடிக்கிட்டாரு. சுகா அப்படியே ஒரு லிப்ஸை வச்சு அந்த காதை வந்து அப்படியே ஒரு மாதிரி பைட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பண்ணுறாரு. அப்படியே தம் பிடிச்சிக்கிட்டு டேங் வந்து நின்றுட்டுருக்கிறாரு. அம்மா போய் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் இருக்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அஸ்கி வாய்ஸில் பேசுகிறாரு. இப்போ தான் டேங் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி அதை ஆஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு கையை எடுத்து போய் அந்த ஸ்டவ்வில் வைக்கிறாரு. இப்போது டேங்கோட கை மேலே இப்போது சுகா வந்து அப்படியே கை வைக்கிறாரு. டயாங் சும்மா தான் கை வச்சிட்ருக்கிறாரு. அவர் மேலே சுகா வந்து கை வச்சு இந்த ஸ்டவ்வையுமே அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ சுகா 2 சோல்டரையுமே பிடிச்சி டயாங்கை வந்து தன்னை பார்க்குற மாதிரி அப்படியே திருப்புறாரு. இன்னமும் அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்குறாங்க. டயாங் நிமிந்து கூட பார்க்கல, அப்படியே குனிஞ்சிட்டே தான் இருக்கிறாரு. இப்போ சுகா அப்படியே அவருடைய ஃபேஸ் அப்படியே பிடிச்சி தன்னை பார்க்குற மாதிரி வைக்கிறாரு. அப்படியே மாற்றி மாற்றி 2 பேருமே பார்த்துட்ருக்குறாங்க. அவங்களுடைய காதலை வெளிப்படுத்துறதுக்கு வார்த்தைகள் தேவையே இல்லை, அவங்களுடைய பார்வையே போதும். அங்கே அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது. ஆனால் அவங்களுடைய பார்வையில் அவ்வளோ லவ் தெரியுது. அவ்வளோ லவ்வை வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போது ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்ட உடனே டக்குன்னு டயாங்கை விட்டு சுகா வந்து தள்ளி நின்றுறாரு. சாரி அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம் தான் நின்றுட்டுருக்கிறாரு. ஏன்னா ஜின் எப்போவுமே கிச்சனில் தானே இருப்பாங்க இந்த டயத்தில். ஆரம் எப்படா போய் ஜின்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியே அவர் வந்து சூபினை போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு வந்திருப்பார். இங்கே கிச்சனில் சுகா அப்புறம் டேங் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு ஆரம்புக்கு தெரியாதுல்ல, பாவம். அவர் தான் பொண்டாடியை பார்க்குறதுக்காக உள்ளே வந்தார். அவருக்கே ஒரு மாதிரி கூட ஃபீல் ஆகியிருந்திருக்கும்.
அது 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 வந்துப்பா அம்மா வந்து ஜங்கு கால் பண்ணான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனாங்கப்பா. ஓ சரி, ஓகே அப்படின்னு சொல்லி திரும்பி 2 ஸ்டெப் எடுத்து வச்சாரு. மறுபடியும் திரும்பி டயாங் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இப்போ டயாங் ஆரம்ப தான் பார்த்துட்ருக்குறாரு. சாரி, உன்னை எதனா ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தா கண்டிப்பாக உன்னை ஹர்ட் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியுது. என்னை மன்னிச்சிடு. சாரியை தவிர வேறு என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் இப்போது அங்கே அவருடைய ரூமுக்கு தான் போகிறாரு. இப்போது ஆரம் போனோன்னே சுகா திரும்பி டயாங்கை தான் பார்க்குறாரு. டயாங் வந்து ஒரு ஆரமை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ தான் திரும்பி சுகாவை பார்க்குறாரு. சுகா ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு மறுபடியும் டயாங் கிட்ட வராரு. டயாங் ஒரே ஓட்டமாக அந்த கிச்சன் விட்டு வெளியே போயிட்டாரு. இப்போ மேலே ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகிறாரு. பின்னாடியே வந்து சுகா, நீ எங்கே போவ, ரூமுக்கு தானே போவ அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே ஓடுறாரு. அந்த பக்கம் ரூமில் பார்த்தோம் அப்படின்னா, என்னம்மா சொல்கிற, நிஜமாவா, அப்பாவா? ஆமாடா, நீ இல்லை இதெல்லாம் பார்க்குறதுக்கு. நீ தான் உங்கள் அப்பாவை திட்டிகிட்டே இருப்ப. ஆனால் இன்றைக்கி பாரு உங்கள் அப்பா என்ன பண்ணி வச்சுருக்கிறாருன்னு. அப்போது உன் புருஷனை நீ மன்னிச்சிட்ட. ஆமாம், என் ஆரம்பை நான் மன்னிக்காமல் வேறு யாரும் மன்னிப்பா? இப்படியே இரு, எப்போ பார்த்தாலும் ஆரம்னு. உனக்கு உன் ஜிமின் முக்கியம்னா எனக்கு ஆரம் முக்கியம்டா. இப்போ எதுக்கு நீ ஜிமினை இழுக்கிற? உன் புருஷனை வச்சுக்கணுன்னா நீ வச்சுக்கோ, சரியா? என் ஜிமின்லாம் ரொம்ப க்யூட்டு அப்படின்னு சொல்லி இப்போது அங்கே ஜிமின் மடியிலே படுத்து அவங்க அம்மாட்ட கால் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ ஜிமினை கொஞ்சிக்கிட்டு, சரி எப்போ வீட்டுக்கு வருவேன்? அம்மா நான் இந்த பாரு, சும்மா நீ ஜிமினோட வீட்டில் இருக்கிறது தப்பு, சரியா? மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, இங்கே இருங்க இல்லை அங்கே இருங்க, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. மேரேஜ் பண்ணிக்கிறியா? அம்மா உனக்கே தெரியும், நான் ஆல்பம் வேறு ரிலீஸ் பண்ணோம். ஆமாம்மா, ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னா அவன் மடியிலே படுத்துட்டு கொஞ்சிட்டு கடை, நல்லா ரிலீஸ் பண்ணுவேன். நீ என்ன மூடு சரியாயிடுச்சா? என்னை திட்டிகிட்டே இருக்க? இப்போ தாண்டா எனக்கு நிம்மதியாக இருக்கு. எங்கள் ஆரம் டயங்க ஏற்றுக்கவே மாட்டாரோன்னு நினச்சேன். ஆனால் இப்போ பிரச்சனையே இல்லை. நீ உன் புருஷனை பற்றி பெருமையாக பேச ஆரம்பிச்சேன்னா பேசிக்கிட்டே இருப்ப. உங்கள் அப்பாவை பற்றி பேசணும் எனக்கு ரொம்ப கோவம் வருமே. வெயிட் ஆஃப் ஃபோனை அப்படி சொல்லி ஜின் வந்து காலை கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அங்கே வந்து ஆரம் நின்றுட்டுருக்கிறாரு. ஆரம் எப்போ வந்தீங்க? என்னை விட்டு கொடுக்காம ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருந்தல, அப்போ வந்துட்டேன். ஓ ஓ அப்படியா? உங்கள் அம்மா உங்கள் தங்கச்சி வீட்டு வரையும் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ஒரு 1 மந்த்தாக தான் ஆகும் வர்றதுக்கு. பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டாக வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆஃபீஸ் போகலையா? இங்கே வந்திருக்கீங்க. ஜங்குக்கோட ஆல்பம் வேறு ரிலீஸ் பண்ணோம்ல, கொஞ்சம் பிரேக் வேணும்னு நினைக்கிறேன் ஜின். 2-3 டேஸ் கழித்து போகலான் இருக்கிறேன். ஓ அதனால தான் ஜங்குக்கும் போகலையா? ஆமாம், நான் தான் ஜங்குக்கு கால் பண்ணி சொன்னேன். சொல்லவே இல்லை பற்றியா அந்த அமுக்குனி அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஜின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. என்னன்னு சொன்னால் ஆரம் வந்து ஒரு மியூசிக் கம்பெனி மாதிரி வச்சுருந்துருப்பார். அவங்களது சொந்தமான கம்பெனி அது. அதுலேருந்து தான் மேக்ஸிமம் சுகாவோட ஆல்பம் அப்புறம் ஜங்குக்கோட ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போது ஜங்குக்கோட ஆல்பம் அங்கே இருந்தால் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆல்பம் ரிலீஸ் பண்ண கொஞ்சம் டேஸ் தானே இருக்குது. 75% ஒர்க் முடிஞ்சிருச்சு ஜீன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு பார்க்கலான் இருக்கிறோம். சரி ஓகே ஜீன், நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் குக் பண்ணி வச்சுருக்கேன், நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜின் வந்து ஆரம்ப கிராஸ் பண்ணி போகலான்னு சொல்லி போகிறாங்க. அப்போது ஜின் அப்படின்னு சொல்லி இப்போ ஆரம் வந்து ஜின்னோட கையை பிடிக்கிறாரு. என்னங்கிற மாதிரி ஜின் வந்து பார்க்குறாரு. சாரி டே, உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல, சாரி அப்படி சொல்லும் போதே அங்கே ஜின்னோட ஐஸ்லாம் அப்படியே கலங்குது. ஒரு என்ன தான் வெளியே அப்படி பேசிக்கிட்டாலும் ஒரு மனசில் ஆரம் தாங்கிட்டு அப்படி நடந்துக்கிட்டாரு எல்லோரும் முன்னாடியும். அதை நினச்சி வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்பார். இப்போ ஆரம் அப்படி பேசணுன்னு அவருக்கு கண்ணந்து அப்படியே டேஸ்டே வந்துடுது. சாரி ஜின், எனக்காக நீ எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கல. சுகா சொல்கிறது கரெக்டு தான், நான் சுயநலமாக இருந்துட்டேன். ஏன்னா எனக்கு தேவையானது நீ, உன்னுடைய லவ் எனக்கு கிடச்சிருச்சுல. நான் எதையுமே தியாகம் பண்ணலை, அதனால் அதில் இருக்க வலி எனக்கு தெரியல. ஆனால் நீ எனக்காகவும் நம்ம லவ்வுக்காகவும் எவ்வளோ விஷயத்தை தியாகம் பண்ணியிருக்கல. நான் சொன்னதுக்காக எங்கள் அம்மா என்ன பேசினாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்துருக்கல. சுபின் இப்படி பிறந்ததுக்கு நீ மட்டுமா காரணம்? நானும் தான் காரணம். ஆனால் என்றைக்குமே அதை நான் என் பொறுப்பாக நான் எடுத்துக்கிட்டதே கிடையாது. சின்ன வயசுலேருந்து சுபினை நீ மட்டும்தான் ஹேண்டில் பண்ணியிருக்கல. இன்றைக்கி நான் அவனை ஸ்கூல் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன்னா அவன் ஃபேஸில் எவ்வளோ சந்தோஷம் இல்லை. அதுக்காக என் பையன் எவ்வளோ ஏங்கியிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி தான் புரிஞ்சிச்சு. என் அம்மா முன்னாடி உன்னை நான் ரொம்ப விட்டு கொடுத்து பேசிட்டேன்ல. சாரி ஜேன், சாரி, முடிஞ்சா என்னை மன்னிச்சிடு ஜேன். இதுக்கு மேலே உன்னை நான் ஹர்ட் பண்ண மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். அப்படியும் எதுனா தெரியாமல் பண்ணிட்டேன்னா நீ கேளு. என் ஆரம் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு நீ கேளு. அப்போ தான் இந்த மறுமண்டைக்கு உரைக்கும் ஜீன். ப்ளீஸ் ஜீன், முடிஞ்சா என்னை மன்னிச்சிடுவியா?
உன்னுடைய ஆரம் மன்னிச்சிருவியாடி அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்படியே கண்ணந்து அப்படியே டியர்ஸ் கொட்டிகிட்டே இருக்குது. ஆரம் என்னது சின்ன பிள்ளையாட்டம், எதுக்கு அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி ஆரமோட டியர்ஸ் எல்லாம் ஜின் வந்து தொடச்சி விட்றாரு. இப்போ ஆரமும் ஜின்னோட டியர்ஸை தொடச்சி விட்றாரு. நீயும் தான் அழுவுற, ஆனால் எப்படி உன்னால் மட்டும் உன்னை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? எனக்கு காட் கொடுத்த கிஃப்ட்டு நீ, எனக்காக நீ எவ்வளோ எவ்வளோ விட்டு கொடுக்குறல. ஏன்னா உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஆரம். ஆமாம்ல, நீ நீ என்னை ரொம்ப லவ் பண்ணுற, ஆனால் நான் தான் உன்னை லவ் பண்ணலையோ? ஆரம் என்ன பேசுகிறீங்க? ஆமாடி, முட்டாள்தனமாக என்னென்னமோ யோசிச்சுருக்கேன்ல. சாரோவை பற்றி மட்டும் யோசித்தேன், நான் சுகாவை பற்றியோ சுகாவோட லவ் பற்றியோ யோசிக்கலல்ல. அன்றைக்கி எங்கள் அம்மா என்ன தப்பு பண்ணாங்களோ அதே தப்பு நான் பண்ண பார்த்தேன்ல. அதை நினைக்கும் போது தான் எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குடி. ஆரம் அதான் இல்லாமல் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு அதையும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆனால் உங்கள் மேலே நான் ரொம்ப கோவமாக இருக்கேன். நீ இன்னும் என்னை மன்னிக்கலைல்ல. ஆமாம், நான் பண்ண தப்பு அப்படி தானே. அதெல்லாம் இல்லை, என்னுடைய ஃபிஷ் டேங்கை நீங்கள் உடைச்சிங்கல்ல. நீங்கள் அதை எனக்கு எவ்வளோ ஆசையாக வாங்கி கொடுத்தீங்க, அதை நீங்கள் உடச்சிட்டிங்கல்ல. எனக்கு அதுதான் வருத்தம். சாரி அப்படி சொல்லி அவர் 2 கதையுமே பிடிக்கிறாரு. ஆரம் இன்னும் 3 பிள்ளைக்கு அப்பா மாதிரி இருக்கிறீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு அந்த கையை வந்து ஜின் அப்படியே தட்டி விடுறாரு. இப்போ ஆரம் அப்படியே ஜின்னை போய் அப்படியே டைட்டாக பண்ணிக்கிறாரு. ஜின்னும் அப்படி தான் பேக்கப் பண்ணிக்கிறாங்க. இப்போது அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னால் ஸ்கூலில் தான் காட்டுறோம். ஜேஹோப் தான் வந்து பாடம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா டயாங் வந்து வரதில்லை இல்லையா, லீவில் இருக்கிறாரு. அதனால் டயாங்கோட கிளாஸையும் ஜேஹோப் தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ நம்ம சுபீனோட கிளாஸ் தான் அவர் வந்து போர்டில் என்னமோ எழுதி போட்டுட்டு பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. இப்போது அவருடைய பார்வை சுபின் கிட்ட போகுது. சுபினை க்ராஸ் பண்ணி அந்த பார்வை நெக்ஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்டை போகுது. ஆனால் மறுபடியும் அவருடைய பார்வை சுபின் கிட்ட போகுது. ஜேஹோப் அப்படியே சுபினை தான் பார்த்துட்ருக்கிறாரு. இன்றைக்கி இவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கிறானே. நம்மளும் எத்தனை நாள் உன்னை பார்த்துருக்கோம், எப்போவுமே ஃபேஸில் ஒரு சேட் இருந்துக்கிட்டே இருக்கும். டயாங்கிட்ட பேசும்போது மட்டும்தான் அவன் ஹாப்பியாக இருப்பான். ஆனால் இப்போது டயாங் கூட இல்லை, ஆனால் அவன் ஃபேஸில் இவ்வளோ ஹாப்பி இருக்குது. ஒருவேளை டயாங் சுகா மேரேஜ் பண்ணி அவன் வீட்டுக்கே போனனால அவன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறானா? இவனை நான் இன்றைக்கி ஸ்கூலில் எதிர்பார்க்கவே இல்லையே. கண்டிப்பாக அவன் வரமாட்டேன்னு நினச்சேன். இவன் எப்படி ஸ்கூலில் வந்திருக்கான்? நம்ம இப்போது அப்படியே சுபினை பார்க்குறோம். சுபின் என்னன்னு சொன்னால் அவர் நினச்ச மாதிரி சுகாக்கும் டயாங்க்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். அப்புறம் சுபினை ஸ்கூல் கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் நினச்சி அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. அவர் இப்போ அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜேஹோப் சுபினை பார்த்துட்டே இருக்கிறாரு. சுபினை அப்படி தான் ஜேஹோப் பார்த்துட்டே இருக்கிறாரு. என்னன்னு தெரியல, ஜேஹோப்க்கு சுபினை ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ சுபின் என்னங்கிற மாதிரி அவருடைய ஐப்ரோ ரேஸ் பண்ணி கேட்குறாரு. அப்போ தான் ஜேஹோப்க்கு புரியுது அவருக்கு என்ன வேலை பார்த்துட்ருக்கிறாருன்ட்டு. ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சடனாக ஒரு தலையாட்டிட்டு அவர் அந்த கிளாஸை விட்டே போயிடுறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்மே ஜேஹோப் தான் பார்க்குறாங்க. என்னன்னு சொன்னால் அவருடைய கிளாஸ் இன்னும் ஃபினிஷ் ஆகலை. அவர் பாதியிலே அந்த கிளாஸை விட்டு போயிட்டார். நேராக இப்போது ஸ்டாஃப் ரூமுக்கு தான் போகிறாரு. உங்களுக்கு யாருமே கிடையாது. இப்போது அவருடைய சீட்டில் போய் உட்காந்துட்டு, என்ன ஜேஹோப் பண்ணுற, நீ ஏன் அவனை அப்படி பார்த்துட்ருக்க? அவன் உன்னுடைய ஸ்டூடெண்ட், அவனையா நீ அப்படி பார்த்துட்ருக்க? இல்லை ஜேஹோப், என்னமோ தப்பாக தோணுது, நீ பண்ணுறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மனசு சொன்னாலும் இன்னொரு மனசு இல்லை, எனக்கு என்னமோ அவனை பிடிச்சிருக்க மாதிரி தோணுது. இது வரைக்கும் யார்கிட்டையும் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வந்ததே இல்லை. ஒருவேளை நான் அவனை லவ் பண்ணுறேன்னா? என்ன பேசிகிட்டு இருக்க ஜேஹோப்? அவன் உன்னுடைய ஸ்டூடெண்ட், நீ அவன் டீச்சர். உனக்கும் அவனுக்கும் எவ்வளோ வயசு வித்தியாசம் இருக்குது. என்ன யோசிக்கிற? ஐயோ என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கிறாரு. இப்போது அவருடைய டெஸ்க்கை டேபிளை வந்து தட்டுற மாதிரி இருக்குது. தலையில் கை வச்சபடியே அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. பார்த்தாங்க முன்னாடி சூபின் தான் நின்றுட்டுருக்கிறாரு. இவன் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்? இவன் எதுக்கு இங்கே வந்தான்? கிளாஸ் போயிட்டுருக்கும்போது இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குறான்? ஆல்ரெடி என்னென்னமோ என் மண்டியில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஜேஹோப் யோசிச்சுட்டே இருக்கும்போது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சுபின் கேட்குறாரு. இது வரைக்கும் சுபின் ஜேஹோப்ட்ட அந்த மாதிரி பேசுனதே கிடையாது. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஒரு மாதிரி கோவமாகவே ஜேஹோப்ட்ட நடந்துப்பார். யார்கிட்டையும் இந்த மாதிரிலாம் சுபின் பேசுனதே கிடையாது. என்னாச்சு, உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இப்போது ஜேஹோப்போட நெக்கில் வந்து கை வைக்கிறாரு. அவர் என்ன யோசிச்சிட்டாரு,
ஜேஹப்க்கு ஃபீவராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சுபின் யோசிச்சுட்டு தான் கை வச்சுருந்துருப்பாரு. அந்த மாதிரி சுபின் வந்து ஜேஹப் டச் பண்ணோடனே ஜேஹப்க்கு வேறு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அன்றைக்கி காரில் 2 பேரும் க்ளோஸாக இருந்திருப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து ஜேஹப்க்கு வந்து ஞாபகம் வருது. இல்லை இல்லை ஜேஹப், இது ரொம்ப பெரிய தப்பு அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இப்போ டக்குன்னு என்ன பண்ணிடுறாரு, சுபினோட கையை வந்து தட்டி விட்டுறாரு. சடனாக அந்த மாதிரி பண்ணோன்னே சுபின் வந்து பயந்து போய் ஜேஹப் பார்த்துட்ருக்கிறாரு. அறிவில்லை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உனக்கு இப்போ கிளாஸ் தானே போகுது, கிளாஸை விட்டுட்டு இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி டச் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காது, புரியுதா? ஒழுங்கு மரியாதை கிளாஸுக்கு போ அப்படி சொன்னோன்னே அங்கே சுபினோட கண்ணில் அப்படியே டியர்ஸ் வந்துடுது. ஜேஹப்க்கு டக்குன்னு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. என்ன நடக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேஹப் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இவ்வளோ நேரம் இவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். இந்த ஸ்மைல் சுபினோட ஃபேஸ்லேருந்து போயிடுச்சு. அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. சுபின் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கூப்பிட்றாரு. ஆனால் சுபின் டக்குன்னு திரும்பி அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. ஜேஹப், என்னடா பண்ணி வச்சுருக்கேன்? அவர் ரொம்ப சென்சிட்டிவ்டா, இந்த மாதிரியா பேசுவேன்? வேறு என்ன பண்ணுறது? அவன் முன்னாடி என்கிட்ட நடந்ததுக்கும் இப்போ என்கிட்ட நடந்துக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. ஆரம்பத்துலேயே இதை அவாய்ட் பண்ணோம். ஜேஹப், மனசாச்சு தொட்டு சொல்லு, உனக்கும் அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு அவர்கிட்டே கேள்வி கேட்குது. அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் போய் அவருடைய சீட்டில் போய் உட்காந்துக்கிறாரு. இந்த சீனை இப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது டேகியோட ரூமில் தான் பார்க்குறோம். சுகா பெட்டில் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, நீ வாஷ்ரூம்குள்ளே போய் எவ்வளோ நேரம் நீ உள்ளே இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டில் உட்காந்துட்டு வாஷ்ரூமை தான் பார்த்துட்ருக்காரு. அங்கே வாஷ்ரூம்குள்ளே பார்த்தோன்னா ஷோ என்ன பண்ணுறாரு இவர், இப்போ எப்படி ஃபேஸ் பண்ணுறது? என்னன்னு சொன்னால் அவர் கிச்சன்லேருந்து துரத்திட்டு வந்திருப்பார்ல, நேராக போய் டைம் போய் வாஷ்ரூம்குள்ளே போய் டோரை வந்து சாத்திட்டு வந்துருப்பாரு. இந்த பக்கம் சுகா ரொம்ப நேரமாக உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எனக்கு வேறு ரொம்ப பசிக்குது, எங்கள் அம்மா வேறு குக் பண்ணி வச்சுருக்காங்க, நீ என்னமோ பண்ணு, நான் போய் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அந்த ரூம் விட்டு போயிடுறாரு. போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ லைட்டாக அந்த டோர் அப்படியே டைம் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. சுற்றி பார்க்குறாரு. நிச்சயமாக போயிட்டார் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இப்போது வாஷ்ரூம் மட்டும் வெளியே வராரு. அப்புறம் வெளியே வந்தோடனே சுகா அப்படியே கையை பிடிச்சி இழுத்து அப்படியே வால் வச்சு அப்படியே பின் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி சடனாக பண்ணோடனே அதை டைமுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே பயந்து போய் சுகாவே பார்த்துட்ருக்கிறாரு. சுகா அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டுருக்கிறாரு. இப்போது எதுக்கு இப்படி ஓடி ஓடி ஒளிகிற அப்படி சொல்லி ஒரு ஐப்ரோ ரேஸ் பண்ணி கேட்குறாரு. டயம் எதுவுமே பேசலை, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ பார்த்த என்ன உனக்கு பூச்சாண்டி மாதிரி இருக்கா என்ன? ஓடி ஓடி போய் ஒளிகிற? நான் எவ்வளோ பெரிய சிங்கர்னு உனக்கு தெரியும்ல, என்னை எப்போ இப்படி ஓட வைக்கிறிய நீ? ஆனால் நீ பெரிய ஆள் தான், என்னையே நீ இப்படி சுத்த வச்சுட்ட தானே? என் கண்ணு முன்னாடியே இருந்துக்கிட்டு என்னையே நீ பைத்தியக்கார மாதிரி சுத்த வச்சு தானே அப்படி சொல்லும் போதே அங்கே டக்குன்னு டைமோட ஐஸ்லாம் அப்படியே கலங்குது. ஆனால் உன அந்த ஐஸ் வேறு கலங்கிடும் உனக்கு. இந்த மாதிரி அழுதெல்லாம் என்கிட்ட தப்பிக்கலான்னு நினைக்காத, சரியா? இப்போ நான் உன்கிட்ட க்ளோஸாக வந்தது வேறு விஷயத்துக்காக. உன்கிட்ட நான் நிறையா பேசணும், உன்கிட்ட நிறையா கொஷின் கேட்கணும். அதுக்கு நீ சொல்கிற ஆன்சர் வந்து எனக்கு புரியணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு எனக்கு அந்த லாங்குவேஜை கற்றுக் கொடுறி. இன்னுமே புரிய மாட்டேங்குது. அம்மாவே நீ கேவலமாக பார்த்துட்டு போகிறாங்க. ப்ளீஸ் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த லாங்குவேஜை கற்றுக் கொடுக்குறியா அப்படின்னு சொன்னேன். இந்த டைமுக்கு லைட்டாக ஸ்மைலே வந்துடுது. அவ்வளோதான், அந்த சுகர் ஃப்ளாட்டு அந்த ஸ்மைல். இவ்வளோ நேரம் டைமோட ஐஸை பார்த்து பேசியிருந்துருப்பாரு. இப்போ அவருடைய பார்வை லிப்ஸ் கிட்ட போகுது. ஏன்னா அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கிறாரு. சுகா இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிட்ட வராரு. அங்கே டயாவுக்கு புரிஞ்சிருச்சு சுகா என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, ப்ரீத் பண்ணவே கஷ்டமாக இருக்குது. சுகாவோட அந்த மூச்சு காற்று இப்போது டயாங்கோட ஃபேஸில் நல்லாவே படுது. டயாங் இப்போ அவருடைய ஐஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. சுகா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ டயாங்கோட லிப்ஸ் கிட்ட போகிறாரு. ரொம்ப கிட்ட வந்துட்டார். சுகா அப்படி சொல்லி கீழேருந்து கத்துற சத்தம் கேட்குது. அவ்வளோதான், சுகா அலறி அடிச்சு பின்னாடி போய் நின்ட்டார். என்னன்னு சொன்னால் அவர் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. அப்போ தான் டயாங் நம்புவார் அப்படின்னு. அதனால் கீழே வந்து ஜின்னு கத்துற சத்தம் மேலே வரையும் கேட்டுருந்துருக்கோம். அங்கே டயாங்குமே பயந்துருப்பார். ஒரு ஹார்ட்டில் கை வச்சுட்டு அப்படி லாங்காக ப்ரீத் பண்ணிக்கிட்டு சுகாவை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஷோ, அந்த கதவு மூட்டேனா நான்? சுகா என்ன பண்ணுற? ஏதோ வரமா அப்படி சொல்லிட்டு ஓடி போய் அங்கே மேலேருந்து எட்டி பார்க்குறாரு. எவ்வளோ நேரம் அப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வருவீங்க நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வா சாப்பிட்றதுக்கு வா, டைமை கூட்டு வா அப்படி சொல்லி கீழே இருந்து ஜின் கத்துறாங்க. என்னடா பேய் அழிஞ்ச மாதிரி இருக்கா, வா.
அது எப்படிம்மா, நல்லதும் நீ தான் பண்ணுற, கெட்டதும் நீ தான் பண்ணுற அப்படிங்கிறவங்க பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. என்னடா என் மூஞ்சில் எதுவும் எழுதி ஒட்டியிருக்கா, எவ்வளோ நேரமாக கத்திக்கிட்டு இருக்கான், கூட்டு வாடா. இது எல்லாமே டயங்கோட காதுலேயும் விழுந்திருக்கும் இல்லையா. அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இப்போ சுகா கிராஸ் பண்ணிட்டு கீழே இறங்கி போகிறாரு. ஐயோ போகிறானே அப்படிங்கிற மாதிரி பின்னாடியுமே சுகா வந்து ஓடுறாரு. இப்போ டேங் நேராக போய் ஜென்கிட்ட நிற்கிறாரு. ஆரம்பை பார்த்துட்டு ஒரு மாதிரி தயக்கமாகவே நின்றுட்டுருக்கிறாரு. இப்போ ஆரம் உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிறாரு. இல்லை நான் ஆண்டி கூட சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அங்கே ஆரம்புக்கு ஒன்றுமே புரியலை. சின்ன திரும்பி பார்க்குறாரு. என் கூட சாப்பிட்றேங்கிறான். எல்லோரும் ஒன்றாவே சாப்பிட்லாம், நம்ம 4 பேர் தானே இருக்கோம். ஆரம், சுகா, அப்புறம் டயாங், ஜின் எல்லாருமே உட்கார வைக்கிறாரு. 4 பேருமே தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆரம் சொல்லு ஜின், மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் டயாங் இப்படியே வந்துட்டான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை போய் பார்க்கவே இல்லை. அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடுவான் நானும் அப்புறம் டயாங்கும். நீ என்ன சொல்கிற டயாங்? அவங்க அம்மா பற்றி பேசுவேன்னே அவருமே அதை நினச்சிட்டே இருந்திருப்பார். ஏன்னா அவங்க அம்மாவை போய் பார்க்கணுன்னு சொல்லி அவருமே யோசிச்சுருந்துருப்பார். சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. சரி ஓகே, அப்போ நான் அப்புறம் டயாங் அப்புறம் சுகா 3 பேர் போயிட்டு வந்துடும். இல்லை சுகாவுக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது. என்ன ஒர்க்கு? லீவுன்னு தானே சொன்னீங்க? இல்லை அவங்க ஆஃபீஸில் எந்த வேலையும் இல்லை, வீட்டில் தான். ஜங்கு கூட சாங்கை பற்றி கொஞ்சம் நானும் சுகா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். என்னாச்சு ஆரம், எதுவும் ப்ராப்ளமா? அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. உனக்கு தான் தெரியும்ல, ஜங்குக் எந்த சாங் ரெடி பண்ணாலும் அதை நானும் சுகாவும் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்து சொல்லணுன்னு அவன் எதிர்பார்ப்பான்ல, அதுக்கு தான். சரி அப்போ ஓகே, நீங்களும் சுகாவும் அதை பார்த்துக்குங்க. நான் டயாங்கை கூப்பிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். டயாங் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஏன்னா அவங்க அம்மா பார்க்க போகிறாருல அந்த சந்தோஷத்தில் இப்போ அப்படியே திரும்பி சுகாவை பார்க்குறாரு. சுகா அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கிறாரு டயாங்க. இவர் ஏன் நம்மளை இப்படி பார்த்துட்ருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே குனிஞ்சு சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்ருக்கிறாரு. சொன்ன மாதிரியே ஜின் அப்புறம் டயாங் 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. போகிறவங்கள தான் சுகா வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. டயாங் அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. இப்போ டயாங்கும் திரும்பி பார்க்குறாரு. டயாங் மட்டும் கிடையாது, அங்கே ஆரம் ஜின் 2 பேருமே தான் திரும்பி பார்க்குறாங்க. மொபைல் கொஞ்சம் கொடு. எதுக்குடா? இல்லைம்மா என் மொபைல் என்னன்னு தெரில, கால் பண்ணுறேன், யாருக்கும் ரீச் ஆக மாட்டேங்குது, ஒரு முக்கியமான கால் பண்ணும் கொடு அப்படி சொல்லி இப்போது டயாங்கோட கையிலேருந்து அந்த மொபைல் வாங்கிடுறாரு. ஒரு நம்பர் கூட தெரில, இது கேட்க கூட எனக்கு அசிங்கமாக இருக்குது, இது கூட அம்மா கலாய்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இப்போது அங்கே டயாங்கோட மொபைலில் இருந்து இப்போது சுகாவுக்கு கால் பண்ணுறாரு. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க? அது என்னன்னு தெரியலம்மா, ரொம்ப நேரமாக கால் வரலையா, ஒரு வேளை என் மொபைல் வேலை செய்யலன்னு நினச்சேன், அதனால தான் இவன் மொபைல்லேருந்து நான் கால் பண்ணேன், இந்தா அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பாக அந்த மொபைலை இப்போ டயாங் கிட்டே கொடுக்குறாரு. இப்போது அந்த இடத்த விட்டு ஜீன் அப்புறம் டயாங் 2 பேருமே கிளம்பிட்டாங்க. என்ன தான் இருந்தாலும் சுகாவுக்கு கோவம் தானேங்க வரும். எத்தனை வருஷமாக இதுக்காக காத்துட்டு இருந்திருப்பாரு. வி யார் அந்த வி? அப்புறம் டயாங்கை பார்த்தாரு. டயாங் தான் வியாக இருக்குமோ அப்படி சொல்லி சந்தேகப்பட்டார். அப்புறம் திடீர்னு டயாங்க்கும் மேரேஜ் ஆக போகுதுன்னு, யார் வி தான் டயாங்கா அப்படின்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தார். அவங்க கல்யாணத்தில் தான் எவ்வளோ பிரச்சனை. வீட்டுக்கு வந்தால் அவங்க அப்பா, சாரா, பாட்டி ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரொமான்ஸ் பண்ணலான்னு போகிறப்போ ஜின் டயாங்கை கூப்பிட்டு போயிட்டார். இதெல்லாம் யோசிக்கும் போது அவருக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும். என்ன பண்ணிகிட்ருக்க சுகா? ஒன்றும் இல்லைப்பா, போயிட்டாங்கல்ல, வா நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஆரம்பம் சுகாவும் இப்போது ஜங்குக்கோட சாங்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் என்னாச்சு, நீ அவ்வளோ சேடாக இருக்க? ஒன்றும் இல்லை ஜிமின், நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போதே எனக்கு நல்லாவே புரியுது. உங்களுடைய ஆல்பம் ரிலீஸை பற்றி டென்ஷனாக இருக்கீங்களா என்ன? ஆமாடி, நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிடல, அதனால என்னமோ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே இப்போது ஜிமினோட மடியில் போய் ஜங்குக் படுத்துக்கிறாரு. ஜிமினோ இப்போ ஜங்குக்கோட ஹேர்லாம் ஒரு மாதிரி அப்படி கோதி விட்றாரு. எதுக்கு பயப்படுறீங்க, அதெல்லாம் ஹிட் ஆகும். உனக்கே தெரியும்ல ஜிமின், அப்பா என்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்குறாரு. சுகாயாங் ஜெயிச்சிட்டாரு, அந்த மாதிரி தான் நானும் ஜெயிச்சுவேன்னு சொல்லிட்டு அப்பா ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறாரு. அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒருவேளை அப்பா நினைக்கிற மாதிரி நடக்காமல் போயிடுச்சுன்னா. என்ன பேசிகிட்டு இருக்கே ஜங்கு, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என்னோட அதிகமாக அப்பா என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாருடி, அதுதான் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. நான் அப்பா கிட்டே சொன்னேன், அப்பா ஒரு ஆல்பம் போதுன்னு. நான் அப்பாவும் கேட்கல, அயாங்கும் கேட்கல. மொத்தம் 12 சாங்டி, ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கவே கூடாது. ஜங்குக், ஆரம் அங்கிள் எதுக்கு இந்த மாதிரி சொன்னார்னு உங்களுக்கு புரியலையா? நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல. மொத்தம் 12 சாங் இருக்குது, 6 பாட்டு இருக்குது.
ஒரு சாங் இல்லைனாலும் ஒரு சாங்கில் உங்களை தூக்கி விட்டுரும் ஜங்குக். அதனால தான் அங்கிள் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களுடைய எல்லா சாங்குமே ஹிட் ஆயிரும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. கூடவே இருந்து பார்க்குற எனக்கு தெரியாத ஜங்குக், நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்கன்னு சொல்லிட்டு எதுக்குமே பயப்படாதீங்க, தைரியமாக பண்ணுங்கள். மனசில் பயம் வச்சுட்டு பண்ணிங்கன்னா எதுவுமே சரியாக வராது ஜங்குக். அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே 100% கரெக்டாக பண்ணுறீங்கன்னு சொல்லி யோசிச்சு பண்ணுங்கள். நான் எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துகிட்டே இருப்பேன். என்ன ஏன் அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? எப்படி நான் பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே நீ சப்போர்ட் பண்ணுற? நிஜமாக நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்ல ஜங்குக். நான் தான் கொடுத்து வச்சவன். உங்களை மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்க போகிறாங்கல்ல, இல்லை நான் தான் கொடுத்து வச்சவன் அப்படிங்கிற மாதிரி அங்கே க்யூட்டாக 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்குறாங்க. ஆனால் ஒருத்தவங்க விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஃபைட்லேயும் அவ்வளோ லவ் தெரியுது. இந்த சீனை இப்படி கட் பண்ணணும்னு சொன்னால், ஜெயோப் சார், என்னாச்சு சார்? நீங்கள் சுபினை பார்த்தீங்களா? சுபினா என்னாச்சு அப்படி சொல்லி அவர் வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பார்ல, இப்போ டக்குன்னு எந்திரிச்சிடறாரு. உங்கள் கிளாஸ் இருக்கிற வரைக்கும் தான் சூபின் அங்கே கிளாஸில் இருந்திருக்கான். நெக்ஸ்ட் கிளாஸில் போய் டீச்சரை பார்த்துருக்காங்க. அப்போ சூபின் இல்லை. சரி எங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிருப்பான் அப்படின்னு சொல்லி பேசாமல் இருந்துட்டாங்க. இப்போது 2-3 கிளாஸ் முடிஞ்சிருச்சு, இன்னமும் சுபின் கிளாஸில் இல்லை. ஸ்கூல் ஃபுல்லாக தேடிட்டோம், சுபினை எங்கேயுமே காணோம். என்ன சொல்கிறீங்க? அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசினாரா? உங்ககிட்ட வந்து என்ன பேசிகிட்டு இருந்தான்? அதை விடுங்க, ஃபஸ்ட்டு சுபினுங்கன்னு தேடணும் அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சுபினை தேடுறாங்க. ஜெஹூப் கூட எங்கெங்கேயோ போய் தேடுறாரு. வெளியே அவன் உட்காந்துருப்பால அந்த ஸ்டோன் பெஞ்ச் அங்கெல்லாம் போய் பார்க்குறாரு. எங்கே போயிருப்பான் அவன்? இப்போ நேராக அங்கே இருக்க வாட்ச்மேன்ட்ட போய் சுபின் வெளியே பண்ணனா? சார் இல்லை சார், நாங்களும் எல்லாருமே தேட்டோம். என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க? ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூலை விட்டு வெளியே போயிருக்கிறது கூட உங்களுக்கு தெரியலல்ல சார்? ஒரு வெளியே போகல சார். என்ன சொன்னீங்க? வெளியே போலியா? வெளியே தான் போயிருக்கான். இப்போ தான் நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு வரோம். இந்த கேட்டை தாண்டி வெளியே போயிருக்கான். நீ எங்கே போயிருந்த சார்? அது ஒரு காரில் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஏதோ அட்ரஸ் கேட்டுட்டு இருந்தாங்க சார், அதுதான் சொல்ல போனேன். நீ இந்த ஸ்கூலில் தான் வேலை பார்க்குற புரியா? உன்னை நான் அப்புறமா கவனிச்சிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜெஹூப் சுபினை தேடுறதுக்கு போயிடுறாரு. என்னன்னு சொன்னால், ஆப்போசிட்டில் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், அந்த பக்கமாக தான் சுபின் வந்து போயிருந்துருக்கிறாரு. சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்துருப்பாங்க எல்லாருமே. ஏன்னா அந்த ஃபாரஸ்ட் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா? எல்லாருமே ஒவ்வொரு பக்கமாக தேடுறாங்க. எங்கே போயிட்டு சுபின், நான் விட்டு அந்த மாதிரி பேசுனதுனால தான் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சுபின் ப்ளீஸ் எங்கே இருக்க, திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்லி ஜெஹூப் வந்து அப்படியே அழுதுகிட்டே சுபினை வந்து தேடி போயிட்டே இருக்கிறாரு. அப்படியே நம்ம சுபின் சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஏண்டா இனி அவ்வளோ சீக்கிரம் சுகோட லைஃப்பில் வந்து தூக்கி எரிஞ்சிருவீங்களா நீங்கள்? நான் பார்த்துட்டு பேசாமல் போய்கிட்டே இருக்கணுமா? அப்படிலாம் என்னால் பொத்திக்கிட்டுலாம் போக முடியாது. அந்த டயாங்க போடலாம் தான் வந்தேன். ஏன்னா எனக்கு கிடைக்காத லைஃப் வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது. பார்த்தா டயாங் இல்லை, நீ கண்ணில் மாட்டிட்ட. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. உன்னால் தானே அந்த டயாங் சுகா கிட்ட வந்தான். அதனால் முதல்ல உன்னையை போட்டுறேன், அதுக்கப்புறம் உன் டீச்சரை உன் கூடயே சேர்த்து அனுப்புகிறேன் சரியா? இல்லைங்கிற மாதிரி தலையாட்டாரு. பாவம், அவரால் என்ன பேச முடியும் இல்லையா? அவர் கண்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. அம்மா அம்மா அண்ணா எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே மனசுல அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அங்கே சாரா தான் நின்றுட்டுருக்கா, கையில் கத்தியோடு நின்றுட்டுருக்கிறா. 2 பேர் சுபின் அப்படியே பிடிச்சி வச்சிட்ருக்குறாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி ஜெஹூப் பேசின உடனே அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அவர் எப்போவுமே அந்த மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமானா அவர் அங்கே போய் ஸ்டோன் பெஞ்சில் தான் அப்படியே உட்காந்துருப்பார். இப்போவும் போய் அங்கே தான் உட்காந்துட்டு இருந்திருப்பார். அவரால் ஜெஹூப் இந்த மாதிரி பேசுனதை ஏற்றுக்கவே முடியல. என்னன்னு தெரில, சுபினுக்கு ஜெஹூப்பை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. இதுக்கு மேலே நம்ம ஸ்கூலில் இருக்க முடியாது, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து கேட் வரைக்கும் வந்திருப்பார். பார்த்தா அங்கே வாட்ச்மேனும் நின்றுருக்க மாட்டார். அங்கே காரில் யார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்திருப்பார். இவர் இல்லை, வாட்ச்மேன் அங்கிள் பார்த்தா மறுபடியும் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருப்பார். அப்போ தான் ஜாரா அந்த பக்கமாக வந்திருப்பா. சுபினை பிடிச்சி நேரம் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்திருப்பா. என்ன போயிடுறியா? நீ ஃபஸ்ட்டு போ, பின்னாடியே அந்த டயாங்க அமுச்சு வைக்கிறேன். யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சுபின் கிட்ட அப்படியே வந்துட்டா. சுபினுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த நைஃபை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஏன்னா அவன் நேராக இப்போது ஸ்டொமக்கிட்ட வச்சு அப்படியே குத்தலான்னு சொல்லி தான் அப்படியே ரெடியாக வச்சிட்ருக்கிறா. இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 பேர் அப்படியே பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. சுபினும் எவ்வளோ போராடி பார்த்துட்டாரு, அவனுங்க கையை விட்டுற மாதிரியும் இல்லை. அவள் இழுத்துட்டு வர்றப்போ அவர் வரமாட்டே இருந்திருப்பார்ல, அப்படியே அடித்து இழுத்துட்டு வந்திருப்பாங்க. அங்கங்கே பிளட்டு வேற வருது சுபினுக்கு.
ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே அந்த கத்தி எடுத்து அப்படியே குத்தலான்னு சொல்லிட்டு வரான். ஏய் என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ஜேஹோப் வந்து ஜாரோ பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுறாரு. ஜாரோ அப்படியே கீழே விழுந்துடுறான். ஏய் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே? யார் நீங்களாம்? சுபின் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஏய் நீ யாரா ஃபஸ்ட்டு? எப்போ பார்த்தாலும் அவனுக்கு எதுனா ஒன்றா முன்னாடி வந்து நிற்கிற நீ. அன்னைக்கும் நீ அப்படி தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி அப்படியே பல்ல கடிச்சிட்டு கீழே வந்து அப்படியே எந்திரிச்சு நிற்கிறா. நீ நீ அவனோட கசின் தானே? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சு என்ன ஆகும்? நீ பண்ணுறது பெரிய தப்பு. அப்போது இவங்களாம் எனக்கு பண்ணாங்களே, அதுக்கு என்ன பேர் சொல்கிறது? சின்ன வயசுலேருந்து சுகா உனக்கு தான் சொல்லி வளர்த்து இன்றைக்கி அந்த டயாங் வந்து சுகா கல்யாணம் பண்ணிப்பானா? அப்போ நான் என்ன பண்ணுறது? என்னை வேணான்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு திறத்துனவங்க யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாது. முக்கியமாக அந்த சுகாவும் டேயும் சந்தோஷமாக வாழவே கூடாது. அவங்களுடைய வீக்னஸே இவன் தானே. இவனை போட்டு தள்ளிட்டா அந்த வீட்டில் யாருமே நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. நீ பேசுகிறது ரொம்ப பெரிய தப்பு. நான் இப்போவே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு மொபைல் எடுக்கிறாரு. எனது போலீஸுக்கு கால் பண்ணுவான் அப்படி சொல்லி அந்த 2 பேரும் பிடிச்சிருந்துருப்பான்ல, அந்த ஒருத்தன் வந்து இப்போது ஜேஹோப்போட கையிலேருந்து அந்த மொபைலை பிடிங்கிறான். ஏய் என்ன பண்ணுறீங்க? ஒழுங்கு மரியாதையாக மொபைல் கொடுக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த மொபைலை இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே தூக்கி இது பண்ணிகிட்ருக்கிறான். ஜேஹோப் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு கையிலேருந்து அந்த மொபைலை பிடுங்கலாம் அப்படின்ட்டு. ஜேஹோப்புக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப கோவம் வந்துடுது. அந்த அந்த பர்சனை போட்டு சரியான அடி அடிச்சிட்டாரு. மேடம் ஏன் ஆளாக அடிக்கிறான் அவன் அப்படி சொல்லிட்டு அங்கே ஷூபினை பிடிச்சிட்டு இருந்திருப்பார்ல, அவன் வந்து இப்போது ஜேஹோப்பை அடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஜேஹோப் அவரையும் போட்டு அடிக்கிறாரு. அங்கே ஷூபினுக்கு ஒன்றுமே புரியல. இந்த பக்கம் ஜேஹோப் அடிச்சுட்டே இருந்தோன்னே இப்போ அவர் தலையில் செம்ம அடி. அப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தாங்க ஜாரா தான் நின்றுட்டுருக்கா. விழுந்த ஃபோர்ஸில் கையில் இந்த கத்தி வந்து கீழே வந்திருக்கும். கையில் கத்தி மிஸ் ஆகிடுச்சிடா. இல்லைன்னா முதல்ல ஒன்று தான் போட்டு தள்ளியிருந்துப்பேன். அங்கே ஜாரா ஜேஹோப் அடித்தோடனே அதை சுபினால் பார்க்கவே முடியல. சுபின் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஜாராவை போட்டு இப்போ சுபின் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஜாராவை அடிக்கலாம்னு சொல்லிட்டு வரான். அதுக்குள்ளே அந்த ரவுடியிலேருந்து ஒருத்தன் சுபினோட கையை பிடிச்சி இழுத்துடுறான். இருக்கும் இவனை சமாளிக்க முடியாது. ஜங்குக் சாருக்கும் இல்லை சுகா சாருக்கும் தெரிஞ்சால் அவ்வளோதான். நீ அதை பற்றி நீ ஏன்டா கவலைப்படுற? அது எப்படி பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன். இப்போது ஜேஹோப்பால் ஒன்றுமே பண்ண முடியல. என்ன தலையில் அடிச்சிருப்பா இல்லையா, அவருக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு பர்சன் தான் ஜேஹோப் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஜேஹோப்பால் சுத்தமாக முடியல. அந்த பக்கம் சூபினால் கத்தவே முடியல. அந்த பக்கம் சூபினுக்கு ரொம்ப அழுக வருது. அவரால் யாரையும் கத்தி ஹெல்ப்பு கூட கூப்பிட முடியல. மேடம் ஃபஸ்ட்டு இவனை போட்டுருங்க, அதுக்கப்புறம் இவனை போடலாம். நீ சொல்கிறது கரெக்டு தான். தேவையே இல்லாமல் இவன் பிரச்சனையில் எதுக்கடா வந்த? உன் உயிர் பாரு வேஸ்ட்டாக போகுது. வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் ஜேஹோப் தலையாட்டுறாரு. ஒரு பின்னாடி ஹெட்லேருந்து பிளட்டெல்லாம் வேறு வருது. இந்த பக்கம் ஜாரா அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கத்தி எடுத்து அப்படியே குத்திடுறா. சுபீன் அப்படி சொல்லி அங்கே ஜங்குக்கோட வாய்ஸ் தான் கேட்குது. இப்போது அப்படியே திரும்பி ஜாரா பார்க்குறா. சுபீன் அப்படியே ஒரு வயிற்றில் கையை வச்சபடி அப்படியே கீழே விழுந்துடுறாரு. ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் தான் போட்டிருப்பாரு, யூனிஃபார்ம் மாதிரி. அது ஃபுல்லாக பிளட் ஆகிடுது. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் ஜேஹோப்பை கத்தியால் குத்தப்பறா அப்படின்னு சொல்லிட்டு சுபின் வந்து அந்த பர்சனை அப்படியே தள்ளி விட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ஜேஹோப்க்கு முன்னாடி வந்து நின்றுருந்துருப்பார். ஜேஹோப்க்கு பதிலாக அது சுபின் மேலே பற்றும். அந்த பக்கத்துலேருந்து ஜங்குக்கு தான் அவர் ஸ்கூலை விட்டு டைம் ஆகியிருந்திருக்கும் இல்லையா, ஜிமினோட தான் அவர் வந்து சுபினை கூப்பிடலான்னு சொல்லிட்டு வந்திருந்திருப்பார். வந்த இடத்துல இந்த மாதிரி சுபினை காணோம், எல்லாரும் அவர் தான் தேடிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னோட தான் ஜங்குக்கும் ஜிமினும் இந்த சைடாக தான் தேடி வந்திருந்திருப்பாங்க. அங்கே சுபினை குத்துறதுக்கும் அங்கே ஜங்குக்கு வந்து பார்க்குறதுக்கும் சரியாக இருந்திருக்கும். இதை இன்னும் 2-3 டீச்சர்ஸ்லாம் அங்கே தேடி வந்திருப்பாங்கள்ல, அவங்களுமே பார்த்து இருந்திருப்பாங்க. சுபின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் ஓடியாந்து அங்கே சுபினை வந்து தூக்கியிருந்துருப்பாரு. ஜாரா பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடலான்னு சொல்லிட்டு அந்த 3 பேருமே ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் அங்கே நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதுக்குள்ளாட்டியும் எல்லாருமே வந்து அவங்கள வந்து அப்படியே பிடிச்சிறாங்க. சுபின் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்புமே அப்படியே கீழே விழுந்துடுறாரு. என்னன்னு சொன்னால் தலையில் அடித்ததில் அவருக்கு பிளட் லாஸ் ஆகியிருந்திருக்கும். ஜேஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு வந்து இப்போ ஜேஹோப்பை பிடிச்சிருந்துருப்பாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா ஹாஸ்பிட்டலில் தான் எப்பா எனக்கு என்ன ஆச்சு, இந்த சாரா இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அவளை என் பொண்ணு மாதிரி தானே நினச்சேன். எப்படி என் பையனை இந்த மாதிரி பண்ணணும்னு அவளுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி ஜின் பயங்கரமாக அழுதுட்டுருக்கிறாரு. அப்படியே நம்ம ஜங்குக் பக்கம் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அப்படியே பிளட்டாக இருக்குது. சுகா அப்புறம் ஆரம் 2 பேருமே அந்த டோர்கிட்டே நின்றுட்டுருக்குறாங்க. ஏன்னா உள்ளே கூட்டு போய் கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது. இன்னும் டாக்டர்ஸ் யாருமே வெளியே வரல. அதே மாதிரி அந்த பக்கமும் அப்படி தான் ஜேஹோப்பும் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கிறாரு.
எல்லாம் எல்லாமே சரியாயிடுச்சு நான் நினச்சேன்னு, அதுக்குள்ளாட்டி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து அப்படியே புலம்பிகிட்டே இருக்கிறாரு. அங்கே ஜின்னோட ஷோல்டரில் டயாங் வந்து கையை வச்சு அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. இந்த பக்கம் ஜங்குக் எதுவுமே பேசலை, அப்படியே உட்காந்துட்ருக்கிறாரு. கையெல்லாம் அப்படியே பிளட்டு காஞ்சி போயிருக்கு, அதையே பார்த்துட்ருக்கிறாரு. ஜங்குக் இதை பாரு ஜிமின், என் தம்பியோட பிளட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, பாரு அப்படி சொல்லி காட்டுறாரு. அதை பார்க்குற எல்லாத்துக்குமே அவ்வளோ அழுக வருது. சுகாவால் இதை பார்க்கவே முடியல. அவர் அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறாரு. இதை டேங்க் பார்த்துட்டே இருந்திருப்பார். பின்னாடியே டயாங்கும் போகிறாரு. இப்போது டயாங் போய் சுகாவோட ஷோல்டரில் அப்படியே கை வைக்கிறாரு. சுகா அப்படியே திரும்புறாரு. பார்த்தோன்னு சொன்னால் சுகா அவ்வளோ அழுதுருக்கிறாரு. டயாங்கோ பார்த்தோன்னே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. என்னால் தான் அப்படி ஆச்சா? அந்த ஜாரையா இப்படி பண்ணா? என் தம்பிக்கு எதனா ஆச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியை நீ வாழ விடாது டயாங். உனக்கு ஒன்று தெரியுமா? என் தம்பி சுபின் ரொம்ப ஆசைப்பட்டான், நான் உன்னை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு. அதனால தான் அந்த சாரா சுபினை இந்த மாதிரி பண்ணியிருக்கா. என் தம்பிக்கு எதுனா ஆச்சுன்னா என்னால் தாங்கவே முடியாது டயாங் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாரு. டயாங்க்கு புரியுது ஜாரா இந்த மாதிரி நடந்துக்கிட்டது. ஒருவேளை ஜாரா சுகா மேரேஜ் பண்ணியிருந்தா சுபினுக்கு இந்த நிலமை வந்திருக்காது இல்லையா? அதை தான் வந்து அவர் வந்து யோசிக்கிறாரு. என்னால் தான் இப்படிலாம் ஆச்சோ அப்படிங்கிற மாதிரி டயாங் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போது டாக்டர் என்னாச்சு அப்படி சொல்லி சத்தம் கேட்டோன்னே தான் இப்போது சுகா அந்த அக்கை பிரேக் பண்ணிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக இப்போது டாக்டர்கிட்ட தான் வந்து நிற்கிறாரு. டாக்டர் என்னாச்சு? ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ ஒரு ஃபைன் தான், கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் இருந்துச்சு, லைஃப் கொஞ்சம் ஆழமாக போச்சு, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பிளட் லாஸ் ஆகிருக்கனால இப்போதைக்கே ஒரு மயக்கத்தில் தான் இருப்பார். நாளைக்கு வந்து நினைவுக்கு வந்துடுவார். அப்புறம் அந்த பேஷண்ட் ஜெஹூப், அவருக்கு தலையில் பயங்கரமான அடி விழுந்திருக்கு. அவருக்குமே வந்து பிளட் லாஸ் ஆகிருக்கு. ஆனால் அவர் எப்போ ஐஸை ஓப்பன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸாக வந்து தலையில் அடிச்சிருக்காங்க. அதனால் டாக்டர் உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனால் எப்போ வந்து அவருக்கு நினைவு வரும்னு கரெக்டாக எங்களால் சொல்ல முடியாது. இப்போ கூட வரலாம், இல்லை நாளைக்கு வரலாம், இல்லை 2 days கூட ஆகலாம், தெரியல, பார்க்கலாம், எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விட முடியுது. ஏன்னா இவ்வளோ நேரம் பயந்துட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா கத்தி குத்துப்பட்டிருக்கு இல்லையா, சுபினுக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்தாயிடுமோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயந்துருப்பாங்க. இப்போ எல்லாருமே அந்த டோர் வழியாக அங்கே சுபினை தான் பார்த்துட்ருக்குறாங்க. சுபினுக்கு ஆக்சிஜன் மாஸ்க்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வச்சிட்ருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே நம்ம ஜெஹூப் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டயாங் தான் ஜெஹூப்பை பார்த்துட்ருக்கிறாரு. ஜெஹூப்புக்கு சொல்லிக்கன்னு சொல்லி யாருமே கிடையாது. ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பார். இப்போது டயாங் தான் நின்று ஜெஹூப்பை பார்த்துட்ருக்கிறாரு. ஓகேடா, இதோடய வந்து நான் இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். என்னடா அக்கா ரொமான்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் சேடாக எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஏன்னா சுபின் அப்புறம் ஜெஹூப்போட லவ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காட்டணும் இல்லையா, நல்லா ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதனால தான் நெக்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாக ரொமான்ஸாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் 3 பேருமே சேர்ந்துட்டாங்க இல்லையா, அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட்டு ஃபைனல் பார்ட்டாக தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், நல்லா பெஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பை சராங்கே.